மத்திய அரசு பதில் எழுதுகிறது, எல்லா பணத்தையும் நாங்கள் வழங்கிவிட்டோம், அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது எதுவும் இல்லை, எந்த டியூவும் இல்லை, நாளை கிடைக்கும் என்று கிடைக்கும் என்று எண்ணினார்களே, அவர்கள் காதிலே பூசுத்துகிறீர்களா? இன்றைக்கு அவர் வாய்களிலே வாக்கரிசி போட காத்திருக்கிறீர்களா? இது நாடா இல்ல சுடுகாடா? நம்முடைய மக்கள் பிரதிநிதிகள் என்ன உறங்குகிறார்களா? பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்தோமே, இந்த கடிதத்தை எந்த தைரியத்திலே இன்றைக்கு மத்திய அரசு எழுதி இருக்கிறது? இன்றைக்கு நீதிமன்றத்திற்கு ஒரு மரியாதை இல்லையா, மட்டு இல்லையா என்கின்ற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. மத்திய அரசு பிஜிஎம்எல் நிர்வாகம் அந்த மேல்முறையீடை வாபஸ் பெற வேண்டும். இப்போ தங்கச்சுரங்க தொழிலாளர்களுக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு வந்தது. நீங்க கூட அதை பத்தி பேசுனீங்க. அவங்களுக்கு சில லட்சங்கள் வரைக்கும் கிடைக்கும் இறுதி இழப்பீட்டு தொகை அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ அந்த தீர்ப்பு வந்த பிறகு அதை பத்தி மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இப்போ வந்து அப்பீல் போயிருக்காங்களா அதை எதிர்த்து? ஆமா, மேல்முறையீடு போயிருக்கிறாங்க. முறையீடு அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த தொழிலாளர்களுக்கும் தங்க சுரங்கத்திற்கும் மத்திய அரசுக்கும் எதுவும் சம்பந்தம் இல்லை என்பது. ஏனென்றால் அவர்களுக்கு எல்லாத்தையும் நாங்க கொடுத்தாச்சு அப்படின்ற அந்த வாதத்தை வந்து இன்னைக்கு தங்க சுரங்கமும் மத்திய அரசும் வைக்குது. ஆனா நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, தொழிலாளர்களுக்கும் மத்திய அரசுக்கும் தங்க சுரங்கத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஏனால் அவர்களுக்கு நீங்கள் 6/11/2001 அடிப்படையிலே இன்று வரை அவர்களுக்கு முழு செட்டில்மெண்டை நீங்கள் வழங்கவில்லை. நீதிமன்றத்திலே பரிந்துரைப்படி வீடுகளை அவர்களுக்கு நீங்கள் இன்னும் சொந்தமாக்கப்படவில்லை. அப்படியே பரிந்துரைகள் இருப்பதால் மத்திய அரசுக்கும் தங்க சுரங்க தொழிலாளர்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று நீதிமன்றம் சொல்லுகிறது. மத்திய அரசு தொழிலாளர்களுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகிறது. சம்பந்தம் இல்லாத தொழிலாளர்களுக்கு நாங்கள் ஏன் பணம் வழங்க வேண்டும் என்பது பிஜிஎம்எல் நிர்வாகத்ததும் மத்திய அரசினுடைய வாதம். ஏற்கனவே 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளிங்க அந்த இறுதி இழப்பீட்டினுடைய கடைசி சலுகைகள் எதையும் வாங்காம இறந்து போயிட்டாங்க. இருக்கிற மிச்ச மீதி தொழிலாளிகளும் ரொம்ப நொந்து போயிருக்கிறாங்க. இப்படி பரிதாபகரமாக இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு நாங்க கொடுக்க மாட்டோம்னு மத்திய அரசு சொல்லுதுன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கு? தங்க சுரங்கத்திலே வீரம் செறிந்த போராட்டங்கள் மங்கி போய்விட்டது. தட்டி கேட்டு தலைமையேற்று வீரம் செறிந்த போராட்டங்களை நடத்துகின்ற சூழ்நிலை தங்க வயலிலே இல்லை என்கின்ற அந்த ஏளனமான நிலைமைதான். இந்த மத்திய அரசு எதையும் செய்யலாம், எப்படியும் செய்யலாம், இந்த தொழிலாளர்களை அலைகழிக்கலாம் என்று ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மக்கள் பிரதிநிதிகளும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த பிரச்சனையிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற நிலை இல்லாததனுடைய காரணத்தினால் மத்திய அரசு எப்படியாவது பண்ணலாம் என்று நினைக்கிறது. இப்ப தங்க சுரங்க தொழிலாளிகளுக்கு கோர்ட் நீதிமன்ற தீர்ப்பின்படி அந்த இறுதி இழப்பீட்டு தொகை சலுகைகளோட வாங்கறதுக்கு அதை பெற்றுக்கொள்றதுக்கு என்னென்ன வழிதான் இருக்குதுங்க? நீதிமன்றம் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும், அவர்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது, அவர்களுக்கு மிகப்பெரிய அநீதி ஏற்பட்டிருக்கிறது என்று ஆதாரபூர்வமான தீர்ப்பு சொல்லி இருக்கிறது. இது பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழி போராட்டத்திலே, ஒன்றுபட்ட போராட்டத்திலே இறங்க வேண்டும். கட்சி வேறுபாடுகளை மறந்து, சங்க வேறுபாடுகளை மறந்து இந்த தங்க சுரங்கம் இருக்க வேண்டும், தங்க சுரங்க தொழிலாளர்கள் இருக்க வேண்டும், அவர்கள் குடும்பங்கள் இருக்க வேண்டும். இந்த மண்ணுக்காக உழைத்த தியாக வரலாறு கொண்ட இந்த வரலாறு, இந்த தொழிலாளர்களுடைய தியாகம் இருக்கிறது என்றால் ஒன்றுபட்ட போராட்டத்தினுடைய அழுத்தங்களை கொடுக்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்திலே அழுத்தம் கொடுக்க வேண்டும், பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்திலே இதுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். மக்கள் ஒன்றுபட்டு போராட்டத்திலே இறங்கினால் இந்த பிரச்சனை உடனடியாக தீரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்த விவகாரத்தில் உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்குங்க? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தங்க சுரங்கம் மூடிய பிறகுதிலிருந்து இன்று வரை தொழிலாளர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றப்பட வேண்டும், மத்திய அரசினுடைய அந்த ஹைகோர்ட்டினுடைய பரிந்துரைகள் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே ஒத்த கருத்தோடு எந்த அரசியல் வேறுபாடும் இல்லாமல் தங்க சுரங்க தொழிலாளர்களுக்காக நாங்கள் நிற்கிறோம். ஏன் டெல்லியிலே சென்று ஜந்தர் மந்தரிலே கூட மிகப்பெரிய போராட்டத்தை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தொழிலாளர் நலனுக்காக போராடிய ஒரே இயக்கம் அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இன்று கூட நான் சொல்லுகின்றேன், எங்களுக்கு எந்தவித அரசியல் ஆதாயம் தேவையில்லை, எந்தவித பலனையும் எதிர்பார்க்காமல் நான் தங்க சுரங்க தொழிலாளி மகன், என் பாட்டன் இந்த தங்க சுரங்கத்திலே தியாகம் செய்து உயிர் நீத்த ஒரு வரலாறு இருக்கிறது. அதனால் இந்த தொழிலாளர்கள் இந்த மண் அழியக்கூடாது என்பதற்காக
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து எம்பிக்களையும் ஒன்று திரட்டி இந்த தொழிலாளர்களுக்காக மீண்டும் டெல்லி சலோ என்கின்ற போராட்டத்தை முன்னெடுப்போம். இதற்கு சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் எங்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய நிலுவைத் தொகை 2001 என்று வழங்குகிறீர்களோ அன்று வரை 6% வட்டியை கொடுத்து தொழிலாளர்களுக்கு உடனடியாக நிலுவைத் தொகை வழங்கப்பட வேண்டும் என்று கர்நாடக உயர்நீதிமன்றம் 9/5/2024 தீர்ப்பு வழங்கியது. தங்க சுரங்க தொழிலாளர் குடும்பங்கள் எல்லாம் மகிழ்ச்சியிலே கொந்தளித்தார்கள், பிள்ளைகள் எல்லாம் துள்ளி குதித்தார்கள். இன்றைக்கு இந்த வீடை இப்படி மாற்றி அமைத்து விடலாமா, வாகனம் வாங்கி விடலாமா, பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து விடலாமா, இல்லை வேறு எங்காவது ஒரு சொந்த வீடு வாங்க முடியுமா, நம்மளுடைய கண்ணீர் எல்லாம் தீரும் என்கின்ற வகையிலே தொழிலாளர்கள் மத்தியிலே ஒரு குதூகலமான சூழ்நிலையிலே டீ கடையிலிருந்து, செலவு கடையிலிருந்து, மார்க்கெட்டிலிருந்து எங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கெல்லாம் மகிழ்ச்சியான ஒரு வார்த்தைகள் கேள்விக்கு வந்து கொண்டிருந்தது. 22 ஆண்டுகளாக கிடைக்காத அந்த நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்று நீதியரசர் சொன்னதை இன்றைக்கு மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள் என்கின்ற அதிர்ச்சியான தகவலை கேள்விப்படுகின்ற போது இன்றைக்கு குதூகலமாக மகிழ்ச்சியிலே தெள்ளி திளைத்த அந்த குடும்பங்கள் இன்றைக்கு கண்ணீர் விடுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நிலுவைத் தொகை எத்தனை கோடியை தாண்டிவிடும். அதை வாரி கொடுப்பதிலே இன்றைக்கு வழங்குவதிலே இன்றைக்கு மத்திய அரசுக்கு என்ன தயக்கம்? ஏன் இந்த நயவஞ்சக தனம்? தொழிலாளர்கள் என்ன துரோகம் செய்தார்கள்? இந்த நாட்டிற்கு தங்கத்தை எடுத்து கொடுத்து 3 தலைமுறையாக தங்கள் உயிரையே மாண்டு மடிந்து ரத்தம் சிந்தினார்களே, அது அவர்கள் செய்த தவறா என்றுதான் விடியும் இவர்களுடைய பிரச்சனை. இன்னும் எத்தனை ஆண்டுகள் தான் இது நீடிக்கும்? இது இந்த தலைமுறை மண்ணுக்கு போய் இன்னொரு தலைமுறை வருகின்ற வரையிலே இது தொடருமா என்கின்ற கேள்விக்குறி இருக்கிறது. இதை கேட்க நாதி இல்லையா? இவர்களுக்காக பேசுவதற்கு இவர்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் இல்லையா? இதை பேசுவதற்கு ஆட்சியாளர்கள் யாரும் இல்லையா? யார் என்கின்ற அவல நிலை ஏற்பட்டு இருக்கிறது. ஆகஸ்ட் 7 இந்த 24 மத்திய அரசிற்கு கோலார் மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதிலே அவர் கேட்டிருக்கிறார், தங்க சுரங்க தொழிலாளர்களுக்கு நீங்கள் 2001 மூடியவர்களுக்கு இன்று வரை நீங்கள் எல்லா செட்டில்மெண்ட்டையும் வழங்கிவிட்டீர்களா? அப்படி வழங்கியிருந்தால் எவ்வளவு வழங்கினீர்கள்? வழங்கவில்லை என்றால் அது எவ்வளவு என்று எனக்கு பதிலளிக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்திலே தங்க சுரங்க மந்திரிக்கு அவர் லெட்டர் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்திற்கு தங்க சுரங்கத்தினுடைய மந்திரி மாண்புமிகு கிருஷ்ணா ரெட்டி அவர்கள் பதில் கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்தை நான் படிக்க விரும்புகின்றேன். Operations of Bharat Gold Mines Limited BGML were closed in March 2001. When its operations became economically unviable, all the 3,580 employees who were on the roll of the company at the time of closure were retrenched by giving special terminal benefits package STBP, and all the dues, retirement benefits of the employees have been paid, settled என்று அவர் இன்றைக்கு பதில் கடிதம் எழுதியிருக்கிறார். இது எவ்வளவு கொடூரமான பதில் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். கர்நாடக உயர்நீதிமன்றம் சொல்லுகிறது, தொழிலாளர்களுக்கு நீங்கள் 6/11/2001 அடிப்படையிலே மத்திய அரசின் ஆணை பிரகாரம் இந்த தொழிலாளர்களுக்கு 6% வட்டியோடு நீங்கள் அவர் நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்று கர்நாடக உயர்நீதிமன்றம் சொல்லுகிறது. தொழிலாளர்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் நிலுவையில் இருக்கின்ற போது மத்திய அரசு பதில் எழுதுகிறது, எல்லா பணத்தையும் நாங்கள் வழங்கிவிட்டோம், அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது எதுவும் இல்லை, எந்த டியூவும் இல்லை என்று வார்த்தையை உபயோகித்திருக்கிறார்கள். அப்படியானால்
25 ஆண்டு காலமாக இந்த தொழிலாளர்கள் வேதனைப்பட்டு என்று கிடைக்கும், நாளை கிடைக்கும், என்று கிடைக்கும் என்று எண்ணினார்களே, அவர்கள் காதிலே பூசுத்துகிறீர்களா? இன்றைக்கு அவர் வாய்களிலே வாக்கரிசி போட காத்திருக்கிறீர்களா? இது நாடா இல்ல சுடுகாடா என்கின்ற நிலை இன்றைக்கு இருக்கிறது. நம்மளுடைய மக்கள் பிரதிநிதிகள் என்ன உறங்குகிறார்களா? பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்தோமே, இந்த கடிதத்தை எந்த தைரியத்திலே இன்றைக்கு மத்திய அரசு எழுதி இருக்கிறது? பாராளுமன்ற உறுப்பினர் மல்லேஷ் பாபு அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? தங்க சுரங்க வரலாறு என்ன சொல்லுகின்றது? நீதிமன்றத்தினுடைய பரிந்துரைகள் என்ன சொல்லுகிறது? கோலார் மாவட்டத்தினுடைய எம்பி மல்லேஷ் பாபு அவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றேன். 7/8/2006 அன்றைக்கு இருந்த UPA 1 அரசு நீதிமன்ற பரிந்துரைகளை நாங்கள் அமுல்படுத்துவோம் என்று மத்திய அரசு கேபினெட் முடிவு எடுத்திருக்கிறது. நீங்கள் மீண்டும் ஒரு கடிதம் எழுதுங்கள் இந்த மத்திய அரசுக்கு. 7/8/2006 மத்திய அரசு எடுக்கப்பட்ட கேபினெட் முடிவுகள் அமுல்படுத்தப்பட்டதா இல்லையா என்கின்ற கேள்வியை நீங்கள் பாராளுமன்றத்திலே எழுப்புங்கள். இந்த அரசு அதற்கு பதிலளிக்க வேண்டும். இன்றைக்கு நீதிமன்றம் பரிந்துரைகள் என்ன குப்பையிலே வீசுகின்ற காகிதங்களா? இன்றைக்கு நீதிமன்றத்திற்கு ஒரு மரியாதை இல்லையா, மட்டு இல்லையா என்கின்ற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. தொழிலாளர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படுமா இல்லது அவர்கள் இப்படியே தீர்க்கப்படாமல் அனைவரும் மாண்டு போகின்ற வகையிலே இது தொடருமா என்கின்ற கேள்வி எழுகின்றது. தங்க வயலில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், இளைஞர்கள், தாய்மார்கள், நீங்கள் யாரோ பேசுவார்கள், எப்படியோ இது தீரும் என்பதை விட்டுவிட்டு இந்த பிரச்சனையிலே அனைவரும் கவனம் செலுத்தி இதை அமல்படுத்தப்பட வேண்டும் என்று இறங்க வேண்டும். இன்ற சட்டமன்ற உறுப்பினர், தங்கவயலுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ரூபகலா சசிதர் அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். உங்களுடைய தந்தை KH முனியப்பா அவர்கள் மந்திரியாக இருந்த காலகட்டத்திலே தான் இந்த கேபினெட் முடிவு எடுக்கப்பட்டது. நீங்கள் இன்றைக்கு இந்த தொகுதியினுடைய MLA-வாக இருக்கிறீர்கள். காங்கிரஸ் அரசு இன்றைக்கு இருக்கிறது. மத்திய அரசுக்கு இந்த முடிவை உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்று நீங்களும் இதிலே களத்தில் இறங்க வேண்டும். நீதிமன்றமே எல்லாத்தையும் தீர்த்து விடும் அல்ல என்று சொன்னால் மக்கள் மன்றம் எதற்கு? மக்கள் பிரதிநிதிகள் எதற்கு? ஆட்சியாளர்கள் எதற்கு? ஜனநாயகம் எதற்கு இன்றைக்கு என்கின்ற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. இந்த பிரச்சனையை அது தானாக தீரும் என்று தொழிலாளர்களும் கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. தட்டி கேட்டால்தான், தட்டினால்தான் கொடுப்பார்கள் என்ற காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம். தானாக வழங்குவார்கள் என்று அழுகின்ற பால் பசிக்கு அழுகின்ற குழந்தை கூட கதறுகின்ற போதுதான் தாய் பால் ஊட்டுகிறாள். பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டுமானால் நீயும் எழுந்து போராட வேண்டும், உரிமைக்காக நில்ல வேண்டும். அப்போதுதான் இந்த பிரச்சனை தீர வேண்டும் என்பதை சொல்லி இன்றைக்கு தொழிலாளர்கள் ஒன்றுபட்ட போராட்டத்தை நடத்தி மத்திய அரசு BGML நிர்வாகம் அந்த மேல்முறையீடை வாபஸ் பெற வேண்டும். தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய ஒரு தூசு பணம் தான் அந்த கோடி. ஆனால் இந்த மேல்முறையீடை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்கின்ற அழுத்தமிக்க போராட்டத்தை தங்கவயலிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விரைவிலே நடத்தும் என்று சொல்லி தொழிலாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அநீதிக்கு மக்கள் பிரதிநிதிகள் உடனடியாக போராட்டத்தில் இறங்க வேண்டும் என்று வேண்டுகொள்கிறேன்.